ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு அரை முட்டைக்கோஸை நான் இப்படி மீடியம் சைஸில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் அது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமான நம்ம பஜ்ஜி மாதிரி ஆகிடும், மொறுன்னு வராது. அதனால தண்ணி ஆட் பண்ணுறோம், பார்த்து ஆட் பண்ணுங்கள். தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. நல்லா அழுத்தி பண்ணிடுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும். பக்கோடாக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம குட்டி குட்டியாக ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். லைட் ஹீட்டாக இருந்தால் போதும். ரொம்ப மைல்டு ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். ஸோ நம்ம மீடியம் ஹீட்டை வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணால் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம குட்டி குட்டியாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு போடாதீங்க, ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமே வேணாம், நம்ம உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றுமே இல்லை, நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.